என்வரான்மெண்ட்டில் சீட்டா ஆக்ஷன் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். சீட்டான்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிலத்தில் வாழ்கிற அனிமல்லே அதிவேகமாக ஓடிக்கூடிய அனிமல் வந்து அதுதான். ஆனால் இது 1960 பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு, மறைஞ்சிருச்சு. அதை வந்து இப்போ வந்து மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சில இடத்துல. அது வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கி இங்கே ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண இடம் பார்த்திங்கன்னா குனோ நேஷனல் பார்க். இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. அதுக்கப்புறம் காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி அது எங்கே இருக்குன்னு சொன்னால் அதுவும் மத்திய பிரதேசில் இருக்குது. இன்னொன்று நவ்ருதி, இது எங்கே வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, இது மத்திய பிரதேசில் இருக்குது. இது 3 இடத்துல தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் சிலது இறந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா முகுந்திரா டைகர் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அங்கேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. சீட்டாவை 2 முறையாக வளர்க்கலாம். ஒன்று வந்து கேப்டிவ்னா பிடிச்சி கேஜுக்குள்ளேயே அடைச்சி வளர்க்கலாம். இன்னொன்று வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு வளர்க்கலாம். வந்து கேப்சர் பண்ணாமல் சும்மாவே கேஜில் வைக்காமல், அது ஃப்ரீ சீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கேப்சர் பண்ணி 3 மாதம் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அது வாழ்க்கை முழுசாக கேப்சர் பண்ணி தான் வச்சுருக்கணும். சீட்டா ஆக்ஷன் பிளான் எதுக்காகனா 1960 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சீட்டா மறைஞ்சிருச்சு, நிறைய கொண்டுட்டாங்க. அதை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து எப்படி டைகர் வந்து நிறையா இருக்கோ அதேமாதிரி சீட்டாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதையும் மறுபடியும் நிறையா ஆக்கலாம்னு சொன்னாங்க. அதுவும் சீட்டான்றது ஒரு பூனை வகை தான். அது இருக்கிறதுலேயே வேகமாக ஓடக்கூடிய அனிமல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உலகத்தில் வாழ்கிற அனிமல் வந்து சீட்டா தான். ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டிலேருந்து கொஷின்ஸ் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. இந்த கமிட்டி என்னன்னா 2012 ஃபார்ம் பண்ணது. 2013 அதோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. அதோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்னென்னா டெத்து பெனால்ட்டியை வந்து இந்தியாவிலேருந்து வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணல. ஆனால் நிறைய நாட்கள் வந்து டெத் பெனால்ட்டியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தூக்கு தண்டனையோ இல்லை வேறு ஏதோ வந்து தண்டனையோ அவங்கள சாவடிக்கிறது தான் வந்து அந்த குற்றவாளியை, அதான் டெத் பெனால்ட்டி இல்லை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ முக்கியமான ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அவர் இது கொடுத்துருந்தாரு. இதை தவிர்த்து சில ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருந்தாரு. 2 ஃபிங்கர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ரேப் கேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ரேப் கேஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அதை வந்து அவர் சுத்தமாக நிறுத்த சொன்னார். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரல் ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி சில ரிஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் இது பண்ண சொன்னார். யாராவது ஒருத்தவங்க வந்து எம்எல்ஏஓ எம்பியோ வந்து ஒரு ரேப் கேஸில் நிரூபிக்கப்பட்டால் அவங்க வந்து வாழ்க்கை முழு நாளும் ஃபுல்லாகவே வந்து எம்எல்ஏஓ எம்பியாவோ நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 சில மாற்றங்களை கொண்டு வரும்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ். முதல்ல எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ்னால் என்ன அவர் சொல்லியிருந்தான்னு சொன்னால், முதல்ல குற்றத்தை தவிர்க்கணும்னா முதல்ல அவங்களுக்கு வந்து அதை பற்றி அவேர்னஸை ஸ்கூல்லையே கொண்டு வரணும். அப்போ தான் அவர் குற்றம் செய்ய மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரேப் கேசஸ்க்கு வந்து தண்டனையை வந்து 10 வருஷம் 20 வருஷமாக அதிகப்படுத்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ முக்கியமான அவரோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா டெத்து பெனால்ட்டியை ஃபுல்லாகவே வந்து நீக்கணும் இந்தியாவில் இருந்துன்னு சொல்லியிருந்தாரு. அது இது வரைக்கும் இந்தியா வந்து ஃபாலோ பண்ணல. ஒக்காபுலரியில் 2 வேர்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஸ்டான்ச்சு, இன்னொன்று அர்சனல். ஸ்டான்ச்னா என்னென்னா கண்மூடித்தனமாக ஒருத்தவங்களை வந்து அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களை சப்போர்ட் பண்ணுறது தான் ஸ்டான்ச். ஒரு என்ன நடந்திருக்குன்னு தெரியாமலே கண்மூடித்தனமாக அவங்க சப்போர்ட் பண்ணால் ஸ்டான்ச். இதுக்கு வந்து பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். பிஜேபி இஸ் பெஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் பெஸ்ட் ஸ்டான்ச் ஆஃப் கவ் விஜிலாண்டிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று வந்து அர்சனல். இந்த அர்சனலில் நீங்கள் ஃபுட்பால் கிளப்பும் ஒன்று இருக்குது. இங்கே வந்து அர்சனல்னா என்னென்னு மீனிங்னா வெப்பன்ஸை வந்து குவிச்சு வைக்கிறதும், அது குறிப்பாக நியூக்ளியர் வெப்பன்ஸு, இதுமாதிரி ஃபயர் வெப்பன்ஸை குமிச்சு வைக்கிறது. எப்படின்னா மற்றவங்களை பயமுறுத்துறதுக்காக வெப்பன்ஸை குமிச்சு வைக்கிறவங்கள வந்து அர்சனல் சொல்லுவாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் லார்ஜ்னு ஒரு வேர்டு பார்க்குறோம். LARD. இதை விட நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக வந்து திருப்பதி லட்டில் வந்து அனிமல் ஃபேட்லாம் வந்து கலந்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக லார்ஜ்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன பின்னிலையில் இருக்குதுன்னு சொன்னால், லார்ஜ்னா என்னென்னா செமிசாலிட் ஒரு ஃபேட்டு. அந்த ஃபேட்டை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால் பிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பன்னியிலேருந்து எடுக்கிறது, அதான் லார்ஜ். ஸோ இதுதான் வந்து திருப்பதி லட்டில் கலந்துருக்கதா வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு, அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லார்ஜ்ன்ற வேர்டை வந்து நாம வச்சுங்க. இம்பார்ட்டன்ட் ஃபுல் ஃபார்ம் ஒன்று பார்க்குறோம். மைத்ரி, MAITRI. ஸோ மைத்ரிக்கு என்ன மீனிங் சொன்னால் மேரிடைம் இனிஷியேட்டிவ் ஃபார் ட்ரைனிங் இன் இண்டோ பசிபிக் ரீஜன். ஸோ இது வந்து எந்த இதுக்காக 4 நேஷன், இந்த 4 நேஷன் குரூப்பாக இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் குவாடு. இந்த குவாடில் எந்தெந்த நேஷன் இருக்குன்னா இந்தியா, US, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஸோ இவங்க வந்து குவாடு வந்து நிறைய அந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடாக அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேன்சர் மூன் ஷாட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இந்த கோஆர்டினேஷனுக்குள்ளே கேன்சரை ஒழிக்கிறதுக்காக ஒரு அங்கம் தான் வந்து இந்த கேன்சர் மூன் ஷாட்.